ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான சுவையான கோயில் சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொன்னிறமாக வறுத்து பாசிப்பருப்பு 1/4 கப் போட்டுக்கலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் 1/4 கப்பு, 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். குக்கரில் மாற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் பாகு பண்ணுறதுக்கு 2 கப்பு பிடிச்ச வெல்லம் போட்டுக்கலாம். 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். விசில் அடங்கிருச்சு. சாதம் நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு பாகை வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா கலர் மாறி அந்த வெல்லத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் பொங்கல் சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலர் மாறி வந்திருக்கு. முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம். அளிப்பு கரண்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பு போட்டு வறுத்து கொட்டிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம் போட்டு இறக்கிக்கலாம்.